1979. இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்த ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாறுதுங்க. நாம் எப்படி குடியரசு தன்மையை அடைஞ்சோம் அதே மாதிரி தான் ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டை இந்த டைமில் அடையுது. அப்போ ஆட்சியாளராக இருந்த முகமது ரெசா ஷா, ஆக்சுவலாக அவர் ஈரானுக்கு தலைவராக இருந்தாலும் வெஸ்டர்ன் லீடர்ஸ் இருக்காங்கள்ல, அதாவது மேற்குலக நாடுகள், இந்த நாடுகளோட தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இப்போ இருக்க ஈரானை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள், மேற்குலக நாடுகள் வெர்சஸ் ஈரான் தான் இருக்குது, ஆகவே ஆகாது 7ஆம் பொருத்தம். ஆனால் அப்போ இருந்த முகமது ரெசா ஷா வெஸ்டர்ன் லீடர்ஸ்க்கு நல்ல ப்ரோவாக தான் இருந்தார். எந்த அளவுக்கு ப்ரோவாக இருந்தார்னா, இஸ்ரேல் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது 1948 வந்துருச்சு இஸ்ரேல், ஓகேவா கண்ட்ரி. அந்த இஸ்ரேல் தங்களோட கூட்டாளி நாடுன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் அவ்வளோ நட்பு நாடுகள்னு அந்த டைமில் இருந்திருக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஈரானில் இருந்த எல்லாருக்குமே ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோசஸ் கதை, யூதர்கள் எப்படி ஃபுல்லாக குடியேற்றம் அடைஞ்சாங்க, என்ன நடந்துச்சு, அரேபியர்களுக்கு இந்த சைடுக்கு என்ன பிரச்சனை, ஆயிரத்தி விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருக்க, டைம் இருந்தால் அதை பாருங்கள். ஸோ சித்தாந்த ரீதியாக உள்நாட்டுக்குள்ளே ஈரானில் பல மக்கள் இதை எதிர்த்தாங்க. இல்லை இஸ்ரேல் நம்மளுக்கு எப்போவுமே எதிரி தான், கூட்டாளியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கடந்து என்ன ஆகுது கரெக்டாக, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அங்கே வெடிக்குது, ஆட்சி மாறுதுங்க ஈரானில். ஆட்சி மாறின கையோடு சித்தாந்தமும் மாறுது. இது வரைக்கும் நட்பு நாடாக இருந்த இஸ்ரேலை முழுக்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சது ஈரான்.